அஸ்ஸலாமு ஹாப்பி குட் டே. குலாப் ஜாமுன் பாக்கெட் இல்லைன்னா பிஸ்கெட் வச்சு சூப்பர் டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணலாம். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் வீடியோ. மேரி பிஸ்கெட் குலாப் ஜாமுன் வந்து நிறைய பேருக்கு வரல. எங்கள் வீட்டிலே சொன்னாங்க, நீ பண்ணியிருக்க மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது. இதில் நான் சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கிராக் இல்லாமல் ஆயில சேர்த்தா கரையாமல் இப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி சில டிப்ஸ்களோட ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேரி பிஸ்கெட் நான் 3 பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ஒடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு 3 பாக்கெட்டுங்கிறதுனால நான் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்க மேரி பிஸ்கெட் 2 இல்லைனா 1 சேர்த்தீங்கன்னா சிட்டிகை அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காய்ச்சி ஆற வச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நான் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திருக்கேன். நீங்க ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. உடனே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். எப்பயும் போல சுகர், ஏலக்காய், தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறின அப்புறம் தான் நம்ம குலாப் ஜாமுன் எல்லாமே சேர்க்கணும். இப்போ குலாப் ஜாமுன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் சேர்க்கும் போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் குலாப் ஜாமுன் சேர்க்கும் போது உடனே ஃப்ரையும் ஆகக்கூடாது. நல்லா ஹீட்டான ஆயிலில் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃப்ரை பண்ணின குலாப் ஜாமுன்ல சுகர் சிரப் நல்லா ஆறின அப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா உடையாம நல்லா ஊறி வரும். இந்த சிரப்ல 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். ஊறின அப்புறம் நீங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே அப்புறம் கடையிலே நீங்க குலாப் ஜாமுன் பாக்கெட் வாங்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.